என் அன்பு குழந்தையே, இன்று இந்த செவ்வாய் கிழமையினுடைய இரவில் இந்த பிரத்யங்கரா உனக்காக 2 நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நிச்சயமாக இன்று இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டால் நீ மனமகிழ்ச்சி அடைவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமுமே உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி நிற்கின்றது. எல்லா பிரச்சனைகளும் ஒரு சேர ஒரே நேரத்தில் உன்னை போட்டு அழுத்தியது ஒரு நாள். அந்த நொடி உன் தலையை வெடிப்பது போன்ற ஒரு உணர்வு உனக்கு தோன்றியது. அதிலிருந்து வெளிவர என் பிள்ளை நீ என்ன செய்தாய் தெரியுமா? உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா என்னுடைய வாக்கினை கேட்டு உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை அந்த மன அழுத்தத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ வெளியே கொண்டு வந்தாய். அப்படி நீ கொண்டு வந்த நேரத்தில்தான் உனக்குள் இருந்த அந்த மன அழுத்தம் குறைந்ததோடு மட்டுமல்லாமல் சற்று பொறுமையாக நாம் எதை செய்தாலும் அது நமக்கு மிகுந்த வேதனையை கொடுக்காது என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள தொடங்கினாய். உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை சற்று சிந்தித்து நீ ஆழமாக யோசித்த பொழுது நீ புரிந்து கொண்ட விஷயங்கள் அதிகம். எதையெல்லாம் நாம் இந்த வாழ்க்கையில் இழந்து விட்டோமோ அதையெல்லாம் அன்றே இந்த பொறுமையினால் பெற்றிருக்கலாமே என்று என் பிள்ளை நீ யோசித்தாயல்லவா? அம்மா உனக்கு சொல்வதை கவனமாக கேள். உனக்கிருக்கின்ற பிரச்சனைகளில் பெரிய பிரச்சனைகள் என்ன தெரியுமா? ஒரே நேரத்தில் இங்கு செல்ல வேண்டும், அங்கு செல்ல வேண்டும், இந்த வேலையை செய்ய வேண்டும், அவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும், இவர்களிடத்தில் இதை வாங்கி வர வேண்டும் என்று சொல்லி ஒரே நேரத்தில் உன்னுடைய மனது நமக்கு 10 கைகள் இருந்தால் நன்றாக இருக்குமே, 2 கைகள் தானே இருக்கின்றது, ஒரே நேரத்தில் எப்படி இத்தனை வேலைகளையும் செய்வது என்று சொல்லி உன் மனது அந்த அளவிற்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படியெல்லாம் உன்னுடைய மனது வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் ஏதாவது ஒன்று உன்னிடத்தில் இருக்கிறதா என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். கைகள் 12 இருந்தாலும் உன்னால் என்ன செய்துவிட முடியும்? அப்பொழுதும் இன்னமும் அதிகமாக 12 கைகள் இருந்தால் நமக்கு நன்றாக இருக்குமே என்றுதான் உனக்கு யோசிக்க தோன்றும். எது இருந்தாலும் பத்தாது. என்னதான் உன் கைகளில் இருந்தாலும் அது உனக்கு போதாது. அப்படியானால் என் பிள்ளை யோசிக்கின்ற விஷயம் என்ன? அம்மா சொல்ல வருகின்ற விஷயம் என்ன? என் குழந்தையே, அதிகமான வேலைகள் ஒரே நேரத்தில் உன்னுடைய மனதிற்குள் அழுத்தத்தை தரும் பொழுது சட்டென்று ஒரு நிமிடம் அமைதியாகிவிடு. உன்னுடைய மனது எந்த ஒரு விஷயத்தின் மீது கவனம் செலுத்தினால் அமைதியாகுமோ அதன் மீது கவனம் செலுத்து. அதாவது சில பிள்ளைகளுக்கு அதிகமான மன அழுத்தம் இருக்கும், பயங்கரமாக தலைவலி இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு பாடலை கேட்டவுடன் ஒரு தெய்வீக பாடலோ அல்லது தனக்கு பிடித்த பாடல் ஏதோ ஒன்றை நீ செவி குளிர கேட்டால் உன்னுடைய மனது அப்படியே அமைதியடைந்து உனக்குள் இருந்த அந்த ஆர்ப்பரிப்பு அப்படியே குறைந்துவிடும். என் பிள்ளையே, அதுபோலத்தான் நீயும் உனக்கு பிடித்த விஷயத்தை சற்று சிந்தித்து விட்டு இந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் உன்னை வெளிக்கொண்டு ஒரு நிமிடம் நின்றுவிட்டு மீண்டும் உள்ளே வா. பிரச்சனையை விட்டுவிடச் சொல்லவில்லை, வேறு எதிலாவது உன் கவனத்தை செலுத்திவிட்டு நீ மீண்டும் இதனை நோக்கி வரும் பொழுது சட்டென்று என் பிள்ளைக்கு வருகின்ற நன்மைகள் என்னவென்று புரிந்து கொள்வாய். என்ன தெரியுமா? மனதிற்குள் இருந்த அந்த குழப்பங்கள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு இருந்த அந்த தலைவலியும் உன்னை விட்டு நீங்கிவிடும். தேவையில்லாத சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி ஓடும். எதிர்பார்க்காத விஷயங்கள் உன் முன்னே நீ நினைத்ததை விட சிறப்பான முடிவை சட்டென்று கொடுக்கும். என் பிள்ளையே, அதிகமான சிந்தனைகளோடு நிற்பதை விட சில நேரங்களில் நாம் திடீரென்று எடுக்கின்ற ஒரு முடிவுக்கு பலன் அதிகமாக இருக்கும்.
பிரத்யங்கரா, சொல்வது உனக்கு புரிகின்றதா? என் பிள்ளையே, செவ்வாய் கிழமையினுடைய இந்த இரவு நேரத்தில் உன் தாயானவள் உன்னை சந்தித்திருக்கின்ற இந்த வேளையில் என் பிள்ளை, நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுமே உன்னை சர்வ நிச்சயமாக காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நாம் செய்த தவறை ஒருவர் இன்னொருவரிடத்தில் சொல்லும் பொழுது அதை எவன் ஒருவன் பெருமையாக பார்க்கின்றானோ அவன் வாழ்க்கையில் ஒரு நாளும் எந்த காலகட்டத்திலும் உருப்பட போவதில்லை என்பதுதான் உண்மை. நாம் தவறு செய்தால் அதை மற்றவர்களிடம் சொல்லிவிடுவார்களே என்று எவன் ஒருவன் கூனி குறுகி தலை குனிந்து நிற்கின்றானோ அவன்தான் உண்மையில் வாழத் தெரிந்தவன், தன் தவறுகளை உணரத் தெரிந்தவன். எக்காலத்தை கொண்டும் இனி இந்த வாழ்க்கையில் எந்த தவறையும் நாம் செய்துவிடக்கூடாது என்று புரிந்து விலகி நிற்பவன். இதுவெல்லாம் ஒருவரை வாழ வைக்கும். இல்லை என்றால் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு நம் வாழ்க்கையில் நாம் எந்த வெற்றியை தொட நினைக்கின்றோமோ அந்த வெற்றியை எப்பொழுதுமே தொடாமலேயே இருந்து விடுவோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று என் பிள்ளை தேடாதே. இந்த பிரத்யங்கரா, நான் சொல்கின்றேன், இந்த சந்தோஷம் முழுமையாகவே உனக்குள் தான் இருக்கின்றது. இந்த மனநிறைவானது உனக்குள்ளேயே தான் இருக்கின்றது. அதனால் அதை வெளியில் எங்கும் தேடாமல் உனக்குள் இருக்கின்ற நிம்மதியை என் பிள்ளை நீ வெளிக்கொண்டு வந்தாலே போதும். அம்மா சொன்னது போல இந்த 2 விஷயங்களையும் நீ சரியாக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே பின்பற்றி கொண்டே இருப்பாயானால் உனக்கான நன்மைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு நான் தருகின்ற எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கைக்கானது. அம்மா சொல்வது போல எப்பொழுதுமே சரியான பாதையில் செல், சரியான விஷயங்களை தேர்ந்தெடு, சரியானதை மட்டும் செய்து கொண்டிரு. தேவையில்லாமல் உன்னை தவறான பாதைக்கு யாரேனும் அழைத்து செல்ல முயற்சி செய்வார்களானால் அந்த நேரத்தில் நீ அவர்களிடத்தில் நான் அவர் இல்லை என்பது போன்று நடந்து கொள்ள வேண்டும். என்ன நினைத்தாலும் சரி, நம் வாழ்க்கையை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாராலும் தவறான பாதைக்கு கொண்டு சேர்க்க முடியாது என்பதனை நீ உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்தும் பொழுது நீ அடைகின்ற வெற்றி உன் வாழ்க்கையை உனக்கு சரியான பாதைக்கு அழைத்துச் சென்று உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். பிரத்யங்கராவை தன்னுடைய இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லோருமே தைரியமானவர்கள். அவர்கள் மனதில் எப்பொழுதுமே தைரியம் குடிகொண்டிருக்கும். அவர்களை சட்டென்று யாராலும் எந்த ஒரு வார்த்தைகளையும் சொல்லி காயப்படுத்திவிட முடியாது. அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயமுமே சட்டென்று ஒரு தேவையில்லாத முடிவின் பக்கம் சாய்ந்து விடாது. எது வேண்டும் எது வேண்டாம் என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் தனக்கு நடப்பது என்னவென்று உணர்ந்து அதில் சரியான முடிவுகளை எப்பொழுதுமே எடுத்து கொண்டிருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ அனுபவித்த அத்தனை வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் இந்த பிரத்யங்கரா நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் நல்ல பதிலை கொடுப்பாள் என்பதனை மறந்து விடாதே. நான் ஒருபொழுதும் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன். அம்மாவின் அன்பு உன்னோடு இருக்கும் வரை என் பிள்ளை எதற்காகவும் வருந்த வேண்டாம். செவ்வாய் கிழமையில் உன்னை தேடி வந்து விட்ட பிறகு உனக்குள் இப்பொழுதாவது தைரியம் பிறந்திருக்க வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு இன்னல்கள் இருந்தாலும் நம் தாய் நம்மை காப்பாற்றுவாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். நீ யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாறப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. எதிர்வரப்போகின்ற நாள் உன் வாழ்க்கையை உனக்கானதாக்கி கொடுக்கக்கூடிய நாள். இத்தனை காலமும் நீ இழந்துவிட்ட விஷயங்களை எல்லாம் மீண்டும் பெறப்போகின்ற நாள். சர்வ நிச்சயமாக இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருப்பதை உணரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. அம்மா உன்னுடைய இல்லத்தில் அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன். நல்ல நேரம் வரும்பொழுது
மனதிற்குள் எந்த ஒரு தவறான எண்ணங்களையும் சிந்தித்து என்னை அனுப்பிவிடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.